ஸோ நமக்கு 2 ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ சோடியம் ஈத்தாக்சைடு, இதுலேயும் சோடியம் ஈத்தாக்சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு E2 எலிமினேஷன் ரியாக்ஷன். ஸோ இதுவும் ஒரு E2 எலிமினேஷன் ரியாக்ஷன். ஸோ எதை வச்சு இதை E2 எலிமினேஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ பாருங்கள் நமக்கு Na ப்ளஸ் ஸோ OET மைனஸ். ஸோ இங்கேயும் நமக்கு Na ப்ளஸ் OET மைனஸ். ஸோ நமக்கு இந்த மாதிரி நமக்கு ஆல்ரெடி கிளாஸ்லேயே நிறைய டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி அயானிக்கை நமக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து SN1 ஆர் E1. ஸோ நடக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ பார்த்தோட நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ எலிமினேட் பண்ணிடலாம். இது வந்து SN1 E1 நடக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்போது SN2 ஸோ ஆர் E2 தான் ஸோ நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் ஈத்தாக்சைடு கொடுத்துருக்கிறதுனால ஸோ இது வந்து ஒரு E2 எலிமினேஷன் தான். மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸாக தான் எடுத்துக்கிற சொல்லியிருக்கோம் கிளாஸ்லேயே. ஸோ அப்போ SN2 கிடையாது. ஸோ இது வந்து பாருங்க ஸ்ட்ரக்சர் 1 வந்து பார்த்தீங்கன்னா நியோமென்டைல் குளோரைடு. ஸோ நியோமென்டைல் குளோரைடு. ஸோ ஸ்ட்ரக்சர் 2 பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்டைல் குளோரைடு. ஸோ ஒரு மென்டைல் ஸோ குளோரைடு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கொஸ்டின் அப்படின்னா ஸோ ரேட்டை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ எது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், எது வந்து ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ E2 எலிமினேஷன் நடக்கும்போது எது வந்து மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கும், ஸோ எது வந்து ஒன்லி ஒன் ப்ராடக்ட் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஸோ இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். இது கிளைடனில் இருக்கு, ப்ரூஸில் இருக்கு, ஸோ நிறைய புக்கில் இருக்கு. ஸோ பாருங்க கிளைடனில் பாருங்க. ஸோ E2 எலிமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ E2 எலிமினேஷன் அப்படின்னா நமக்கு ஸோ சைக்ளோஹெக்சேன் சிஸ்டம். ஸோ சைக்ளோஹெக்சேன் சிஸ்டமில் E2 எலிமினேஷன் அப்படின்னா ஸோ போத் பீட்டா ஹைட்ரஜன் அண்டு லீவிங் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி ஆக்சியல் இருக்கும். ஸோ நியோமென்டைல் குளோரைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் கொடுக்குது. 2 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் கொடுத்துருக்கு. ஸோ மென்டைல் குளோரைடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸோ ஒன்லி ஒன் ப்ராடக்ட் தான். ஸோ ஒன்லி ஒன் ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்கு. ஸோ அதுவும் இங்கேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது வந்து ஸ்லோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா ஸோ இதை பாருங்கள் நமக்கு தெரியும் ஆல்ரெடி மேலேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பீட்டா ஹைட்ரஜன் அண்ட் லீவிங் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி ஆக்சியல் இருக்கும். ஸோ பாருங்கள் ஸோ இதுதான் நியோமென்டைல் குளோரைடு. ஸோ இது வந்து பாருங்க இதுதான் நியோமென்டைல் குளோரைடு. ஸோ இதில் நமக்கு பல்கி குரூப் பாருங்க. ஸோ ஆக்சியலில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நமக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம ஸ்டெபிலிட்டி ஆர்டர்லாம் படிச்சிருக்கோம். பல்கி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சியலில் இருந்தது அப்படின்னா லெஸ் ஸ்டேபிள். பட் இங்கே பாருங்க லீவிங் குரூப்பை பாருங்க. லீவிங் குரூப் வந்து இந்த இடத்துல ஈக்கட்டோரியில் இருக்கு. ஸோ ஈக்கட்டோரியில் வந்து கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ லீவிங் குரூப் நமக்கு தெரியும் E2 எலிமினேஷன் அப்படின்னாலே கண்டிப்பாக லீவிங் குரூப் அண்ட் பீட்டா ஹைட்ரஜன் மஸ்ட் பி ஆக்சியில் இருக்கும். ஸோ அவங்க கொடுத்துருக்க மென்டைல் குளோரைடு ஸ்ட்ரக்சரில் இதில் வந்து ஈக்கட்டோரியில் இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், ரிங்கை இன்வர்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே இன்வர்ஷன் பண்ணும்போது நமக்கு பாருங்க இந்த பல்கி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு ஈக்கட்டோரியில் வந்துடுது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு மோர் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ ரிங்கை இன்வர்ஷன் பண்ணும்போது லெஸ் ஸ்டேபிளில் இருந்து மோர் ஸ்டேபிளாக மாறுது. ஸோ அப்போ இதில் பாருங்கள் நமக்கு லீவிங் குரூப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியலில் வந்துடுது. ஸோ இது வந்து ஆல்பா, ஸோ இது பீட்டா, ஸோ இதுவும் பீட்டா. அப்போ நமக்கு 2 விதமான அதனால தான் மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் கொடுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பீட்டா ஹைட்ரஜன் எலிமினேஷன் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட்டும், ஸோ இந்த பீட்டா ஹைட்ரஜன் எலிமினேட் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட்டும் கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் நடக்குது. ஸோ அதனால தான் ஸோ நமக்கு மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ இதுவே மென்டைல் குளோரைடை பாருங்க. ஸோ இதுதான் மென்டைல் குளோரைடு. ஸோ இதுதான் நமக்கு ஸோ அவங்க கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் ஸோ
ஸோ இதுதான் ஒரு ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர், நல்லா பாருங்க. ஸோ இதுதான் ஒரு ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர். ஏன் அப்படின்னா ஸோ இங்கே பாருங்க பல்கி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஈக்கட்டோரியல் இருக்கு. ஸோ ஆனால் லீவிங் குரூப் வந்து பாருங்க. ஸோ லீவிங் குரூப் வந்து நமக்கு இங்கே ஈக்கட்டோரியல் இருக்கு. ஸோ நமக்கு ஸோ லீவிங் குரூப் வந்து ஈக்கட்டோரியல் இருக்கு. நமக்கு E2 எலிமினேஷன் நடக்கணும் அப்படின்னா ஸோ லீவிங் குரூப் வந்து மஸ்ட் பி ஆக்சியல் இருக்கணும். பட் இது ஈக்கட்டோரியல் இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணோம், ரிங்கை இன்வர்ஷன் பண்றோம். ரிங்கை இன்வர்ஷன் பண்ணும்போது நமக்கு பாருங்க ஸோ இங்கே ஈக்கட்டோரியல் இருக்கிற குரூப் வந்து நமக்கு இங்கே ஆக்சியலில் வந்துடுது. நமக்கு தெரியும் ரிங்கை ஃபிலிப் பண்ணும்போது ஈக்கட்டோரியல் இருந்தது அப்படின்னா ஆக்சியலில் வந்துடும். ஸோ இது வந்து ஆக்சியலில் இருக்குது நமக்கு தெரியும். ஸோ இது வந்து சரி இது வந்து ஆக்சியலில் இருக்கு. ஸோ அப்போ இங்கே வந்து 1,3 டைஆக்சியல் இன்டராக்ஷன் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ஸ்டேபிள். ஸோ லெஸ் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ இது ஆல்பா, இது பீட்டா. ஸோ நமக்கு இந்த இடத்துல லீவிங் குரூப் வந்து ஆக்சியலில் வந்துடுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இதுவும் பீட்டா தான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்கட்டோரியல் இருக்கு. ஸோ ஆக்சியலில் இந்த ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கு. அப்போ நமக்கு ஒன்லி ஒன் ப்ராடக்ட் தான் கிடைக்குது. அப்போ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் ப்ராடக்ட் தான் கொடுக்கும். ஸோ இது வந்து ரேட் வந்து ஏன் ஸ்லோன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சருக்கு ரேட் வந்து ஏன் ஸ்லோன்னு சொல்கிறோம்னா இது வந்து லெஸ் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ நமக்கு டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுனால இதோட ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்குது, அது வந்து சிங்கிள் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இது வந்து கிளேடலில் மட்டும் இல்லை, ஜோஃபியல் அண்டு நான்ஸ் அப்படிங்கிற புக்லேயுமே இருக்குது. ஸோ இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான்ஸ், ஜோஃபியல் ஸோ இதில் பாருங்க ஸோ மென்டைல் குளோரைடு அண்டு நியோமென்டைல் குளோரைடு கொடுத்துருக்காங்க. ஸோ நியோமென்டைல் குளோரைடை பொறுத்த வரைக்கும் 200 டைம்ஸ் ஃபாஸ்டர் வித் சோடியம் ஈத்தாக்சைடு, சரிங்களா. ஸோ அதனால நமக்கு மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் புக்லேயுமே இருக்கு. ஸோ பாருங்க ஸோ இதில் வந்து பாருங்க ஸோ நியோமென்டைல் குளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அண்டர்கோஸ் E2 reaction with ethoxide ion about 200 times faster than mental chloride. ஸோ இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து PS கல்சியிலுமே இருக்கு. அதில் வந்து PS கல்சி புக் வச்சுருந்தீங்கன்னா கூட ஸோ அதில் எடுத்து பாருங்க. ஸோ அதுலேயுமே இந்த இதே எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ நிறைய புக்கில் இருக்கு, சரிங்களா. ஸோ அப்போ இது கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க ஸோ இது வந்து ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று தான் கரெக்ட் ஆன்சர், ரிமைன் எல்லாமே இன்கரெக்ட். ஸோ ஏன் அப்படின்னா ஸோ ரியாக்ஷன் ஒன்று வந்து வில் ரியாக்ட் வித் ஃபாஸ்டர் ரேட் அண்ட் இங்கிஸ் மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் நமக்கு தெரியும். ஸோ நியோமென்டைல் குளோரைடு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் பாருங்க ரியாக்ஷன் 2 வில் ரியாக்ட் வித் ஃபாஸ்டர் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு தெரியும் இது வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ அப்போ இது இன்கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க ஸோ ரியாக்ஷன் 1 வில் ரியாக்ட் வித் ஸ்லோவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க ஸோ ரியாக்ஷன் 2 வில் ரியாக்ட் வித் ஸ்லோவர் ரேட், ஓகே ஸ்லோவர் ரேட்டாக இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி சிங்கிள் ப்ராடக்ட் தான் கொடுக்கும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா.